சான்ஸ்கிரிட் பண்டிட்டாவும் இருக்கிறதுனாலையும் ஸ்லோகங்கள், பாடல்கள், திவ்ய பிரபந்தங்கள், அதுக்கப்புறம் மெல்லிசைகள், நல்ல தேனிசைகள், இந்த மாதிரி கர்நாடிக் மியூசிக், இப்படி எதுவான உங்களுக்கு கற்றுக்கணுன்னா கூட நான் இதில் கற்றுக் கொடுத்துட்டு கூட இருக்கேன். நடுவில் உங்களுக்கு சில ஸ்லோகங்களை கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன், நடுவில் சில பாட்டுகளை கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பாட்டு கற்றுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். உதாரணமாக, அலை பாயுதே கண்ணா என் மனம் மிக அலை பாயுதே, இந்த பாடலை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா நான் இவ்வளோ பாஸ்ட்டாக அவளுக்கு கிடக்கிறான்னு சொல்லி கற்றுக்கோங்க அப்படின்னு நிர்பந்தம் பண்ண மாட்டேன். ஏன்னா அவளுக்கு அழகாக நிதானமாக சொல்லிக் கொடுப்பேன். அலை பாயுதே சொல்லுங்க அப்படின்னு ட்ரை கொடுத்து நீங்கள் சொல்லியிருப்பாங்கோ, நான் கெஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் நீங்கள் எதில் ஸ்லோ கிளாஸ்னால் பாட்டு கிளாஸ்ன்னு சொல்லி கொடுக்கலாம். உங்களெல்லாம் முகத்தை பார்க்க முடியாததுனால நான் என்ன பண்ணுவேன், அலை பாயுதே அப்படின்னு நிறுத்துவேன். நீங்கள் பாடிக்கணும். கண்ணா என் மனம் மிக அலை பாயுதே, அலை பாயுதே கண்ணா என் மனம் மிக அலை பாயுதே, உன்னானந்த மோகன வேணுகானமதில், உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா என் மனம் மிக அலை பாயுதே, உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா கண்ணா. இந்த 2 லைனை முதல் கிளாஸில் சொல்லிக் கொடுப்பேன், அடுத்த 2 லைனை அடுத்த கிளாஸில் சொல்லி தருவேன். இந்த மாதிரி 2-3 கிளாஸில் அந்த பாடலை உங்களுக்கு பாடும்படியாக சொல்லிக் கொடுக்க என்னால் முடிஞ்சிடும். இல்லை ஸ்லோகங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டாலும் கூட, கமலா குச்சோ சுக்க குங்குமத்தோ நியதாருணிதா துல நீலதனோ கமலாயதலோச்சனலோகபதே விஜயி பவ வெங்கடசைலபதே. இது வெங்கடேச பெருமாளுடைய ஸ்தோத்திரம். இதை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவள் சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னாக்கா, கமலா குச்ச சுக்க குங்குமத்தோ நிய தாருணி தாத்துல நீலதனோ கமலாயத லோச்சன லோகபதே ஜயி பவ வெங்கட சைலபதே அப்படி நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இந்த மாதிரி ஸ்லோகங்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட இந்த யூடியூப்லேயே கூட கமெண்ட்டில் கேட்டு கற்றுக்கலாம். அதோட ஜோதிடம் அதில் நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஜோதிடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னாக்க, இப்போ 2 லட்சம் வாடி, 4 லட்சம் வாடி, 8 லட்சம் வாடி, 12 லட்சம் வாடி முடிச்சு பார்க்குறது, இப்படிலாம் எந்த பயமும் பயப்பட வேண்டாம். செவ்வாய் தோஷத்துக்கு 39 விதம் இருக்குதுல்ல. அதனால் நமக்கு தெரிஞ்ச 2 விதம் 4 விதத்தை பார்த்து நம்ம இது செவ்வாய் தோஷம், இது ராகுகேது தோஷம், இது சனி மூச்சு பார்க்குறது, இது புதன் முடின்னு பார்க்குறது நம்ம பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்டால் நான் தாராளமாக உங்களுக்கு அதை விளக்கமாக உங்களுக்கு புரியும்படியாக உங்களுக்கு நான் பதில் சொல்வேன். இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் 4 இருக்குது. இது காரக்க பாவனை நாஸ்தியா, சந்திரன் 4 இருக்கக்கூடாது. சந்திரன் வீட்டிலேயே சந்திரன் இருக்குது, அது ரைட்டாக தப்பாக தெரியலையே. அது கூட இந்த ராகு உட்காந்துருக்கு, அது கூட இந்த கேது உட்காந்துருக்குது. இதனால எந்த பிரச்சனையா, அம்மாவுக்கு குழந்தைக்கு ஆகாதா, அம்மாவால் குழந்தைக்கு ஆகாதா, குழந்தையால் அம்மாவுக்கு சண்டையா, இப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை அப்படியே பார்க்கக்கூடாது.
இதில் என்னென்னா ஜோதிடத்தில் வந்து ஆராய்ச்சி ஜோதிடம் நான் படிச்சிருக்கிறது, அதாவது பிஹெச்டி பண்ணியிருக்கேன். நான் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா கிட்ட நான் 12 வயசுலேருந்து நான் தெரிஞ்சுட்டுருக்கேன் இந்த ஜோதிடம் எல்லாமே. எங்கள் அம்மா பிரபலமாக நல்லா ஜோதிடம் சொல்கிறவள், ரொம்ப நல்லா சொல்லுவாள். அப்போலாம் நான் விளையாட்டாகவே இதை கற்றுனா, அதுக்கப்புறம் அதுலேயே படிப்புலேயே நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அந்த இந்த சான்ஸ்கிரிட் படிப்பு அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆஸ்ட்ராலஜி படிப்பையே படித்து அதில் நான் நிறைய பிஹெச்டி பட்டம் நிறைய வாங்கி நிறைய மேடைகள் எல்லாமே நான் பேசியிருக்கேன், இல்லை பண்ணியிருக்கேன். அதனால் இந்த இடத்துலையே நான் பயனுள்ளவளாக உங்களுக்காக இருப்பேன். யாருக்கான ஜோதிடம் பார்க்கணும், ஜோதிட பலன்கள் கேட்கணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிங்களானுக்கா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜோதிட பலன்களை உங்களுக்கு சொல்கிறேன். நேராக ஆற்றுக்கும் வரலாம், ஆற்றுக்கு வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் ஆற்றுக்கு வரணுன்றது ஒரு வாரத்தில் 2 பேர் தான் என்னால் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு 2 மணி நேரம் ஆகிறது. நான் முழுசும் பார்த்து எனக்கு நல்ல பலன்களை, அவளுக்கு என்னென்ன பலன்கள் கேட்குறாளோ அந்த பலன்கள், அப்புறம் அதில் என்னென்ன தெரியறதோ அந்த ஒரு நல்லது பலதையும் நான் எடுத்து சொல்லுவேன். இந்த மாதிரி இந்த விதத்துலேயும் என்னால் உங்களுக்கு பயனுள்ளவளாக இருக்க முடியும் அப்படிங்கிறது நான் தெரிவிச்சுக்கிறேன். அது தவிர சமையல் அதுலேயும் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட். இந்த காலத்தில் இருக்கிற ஸ்டைலான மசாலா சமையல்கள்லாம் தெரியுமான்னா அது ரொம்ப எனக்கு இன்னும் பழக்கம் இல்லை. ஆனால் எல்லா வித சமையலுமே நான் என்ன பண்ணுவேன். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமோதம் கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அப்படின்னு கல்யாண காட்சிகளில் பண்ணக்கூடிய கூட்டுகள், குழம்புகள், அதுக்கப்புறம் ஜாங்கிரி, முறுக்கு, மைசூர் பாக், இந்த மாதிரியான எல்லாமே எனக்கு பண்ண தெரியும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா அதை நல்லா சொல்லித்தரத்துக்கு இந்த யூடியூப் மூலம் என்னால் முடியும். அதனால் இந்த விதத்தில் நீங்கள் என்ன என்கிட்ட கேட்டு நீங்கள் பயன் அடையலாம் அப்படிங்கிறத சொன்னேன். திவ்ய பிரபந்தம் 4000 பாசுரங்களும் எனக்கு அத்துப்படி எல்லாமே ராக மாளிகையிலே ரொம்ப நல்லா பாடுவேன். எங்கள் அப்பா ஆரம்பத்துலேருந்து எனக்கு எல்லா ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள், திவ்ய பிரபந்தங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிறதுனால அதெல்லாமே நான் விடாமல் தினமுமே பகவானுக்கு பாடிட்டு இருந்ததுனால எனக்கு அதெல்லாமே உங்களுக்கு ஏதாவது வேணும், திவ்ய பிரபந்தம் வேணும், ஸ்ரீமன் நாராயணிய வேணும், ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் வேணும், ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் வேணும், அல்லது ஸ்ரீமத் பகவத்கீதை வேணும், அல்லது பாகவதம் வேணும், அல்லது 4000 திவ்ய பிரபந்தம் வேணும், திருப்பாவை வேணும், அதுபோல் முருகப்பெருமானுடைய வேல் மாறல் வேணும், அல்லது முருகன் பாடல்கள் வேணும், அல்லது கந்தசஷ்டி கவச்சம் வேணும். இப்படி கிருஷ்ணர் பொருத்தி நடிக்கிறோம். கிருஷ்ணருடைய பாடல்கள், பிள்ளையார் பாடல்கள், முருகன் பாடல்கள், ஸ்லோகங்கள், கத்தியங்கள், பத்தியங்கள், தண்டகங்கள், அஷ்டகங்கள், இப்படி எது வேணுமானாலும் இதை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்க முடியும், இல்லை பாடி காட்டவும் முடியும். அதனால் இந்த மாதிரி விதங்களில் என்னால் உங்களுக்கு பயனுற வாழ முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே சொல்லிக்கிறேன். உங்களுடைய பேராதரவுனால நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்துருக்கேன். நன்றி.